இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், ரெடி ஆயிட்டியா? இதோ ரெடி ஆயிட்டேங்கா. அழகா இருக்கடி. தேங்க்ஸ்க்கா. உனக்கு அவ்வளோ சீனெல்லாம் இல்ல. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. இது போனா என்ன? அதான் அண்ணாமலை ஆண்டி எனக்கு இதை விட பெரிய சம்பந்தமா பாத்து தரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, பாத்துக்கலாம் விடு. இனிமே இதுதான் உன் கல்யாணம், வரும் தான் உன் மாப்பிள்ள. இப்பதான் அழகா இருக்கு. வா, நானே வரேன், போலாம். ஏன்பா, டெக்கரேஷன் வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பண்ணக்கூடாதா? சம்மந்தி வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சுல்ல. சரிம்மா, இதோ எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடறேன். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. லக்ஸ், இங்க என்ன பண்ற? வரவங்க எல்லாம் கொஞ்சம் கவனி, எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்க சொல்லு. இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? சம்மந்தி வீட்டுக்காரங்க வர போறாங்க. சரிங்க மேடம். அப்புறம் ஐயர் வந்தாச்சா? இதோ வந்துட்டே இருக்காங்க மேம். சீக்கிரமா ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கோ, அப்புறம் லேட் பண்ணிட போறாரு. சரிங்க போ சீக்கிரமா. அம்மா. பவித்ரா, நீ என்னடி பண்ற? இவ்வளவு நேரம் எங்க போன? நிச்சயமாலாம் எங்க இருக்கு? அது எல்லாமே ரூம்ல இருக்குமா? ஐயோ, முதல்ல போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. டைம் ஆகுது. நான் எடுத்துட்டு வரேன், இருங்க. போ சீக்கிரமா. ஐயோ கடவுளே. அம்மா வணக்கம்மா. ஐயா, என்னங்க எவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்சம் லேட்டா ஆயிடுச்சுமா, வரவில்லை, டிராபிக் ஜாம், அதனால தான்மா. ஐயோ சரி, முதல்ல சீக்கிரம் போய் ஆக வேண்டியதை பாருங்க. இதோம்மா, இதோ ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் போங்க. பெரியம்மா, இதெல்லாம் எங்க வைக்கணும்? இத என்கிட்ட கூட, நான் பாத்துக்கிறேன். அம்மா, பொண்ணுக்கு போட வேண்டிய நகை எல்லாம் எங்க இருக்கு? ஏன் ரூம்ல தான் இருக்கு. நிச்சய மோதிரம் அதுல தானே இருக்கு. பாக்கணும் பெரியம்மா. சீக்கிரம் போய் பார்த்து எடுத்துட்டு வா. சரி. ஷோ, ஏ வெண்ணிலா, எவ்வளவு அழகா இருக்க. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா அழகா தெரியலையா? நீயும் அழகுதாண்டி. பரம, என் பொண்ணு எம்மா அழகாக்கிது. இப்ப மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாத்தாங்கன்னு வச்சுக்க, வரதட்சணையா ஓனான்னு சொல்லிடுவாங்க. அது சரி, வான்மதியை கட்டிக்க போற மாப்பிள்ள தானே? இதோ பாரு, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வெக்கத்தை. சரி மங்கா, அங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க, கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். பரம, இந்த புடவையில நான் எப்படி கீறேன்? நல்ல சோக்கா கீரனா? அந்த அண்ணாமலைக்கு சரிக்கு சமமா இருக்கனா? பெரியமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அதுக்கு இல்ல, நிச்சயதார்த்தத்துல சம்மந்திக்கு ஈக்குவலா இருந்தா தானே நமக்கு ஒரு மறுவாதியா இருக்கும். அதுக்குதான் கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. வா போலாம். என் பொண்ணுக்கு அதுக்குள்ள அவசரத்தை பாத்தியா? சம்மந்தி வீட்டுக்காரங்கள காக்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறா. சரி சரி, வாங்க போலாம். ஆமா, நீ என்னாடி இப்படி புடவெல்லாம் கட்டின்னு ரெடியா கீற? நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கட்டாம நைட்டியா போட்டு வருவாங்க. நீ தானே இந்த புடவைய வாங்கின. ஆமால, ஏதாச்சும் கேட்கணும்னே கேப்பியா? ஒழுங்கா வா பெரியமா, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு இல்ல, உன்ன மாதிரியே சோக்கா ரெடி ஆகிக்கிறாளே, அதான் கேட்டேன். மங்காக்கா, அதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. வாங்க போலாம். வா வெண்ணிலா, வாங்க போலாம். வா. என்ன மாப்பிள்ள, ரொம்ப நேரமா வாசல்லையே பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முக்கியமானவங்க வராங்களா? ஆமா, ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு, இன்னும் வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏங்க, எனக்கு தெரியாம யாருங்க அப்படி முக்கியமான ஆளு? கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க, கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள்ள, இன்வைட் பண்ணிட்டீங்கல்ல, அவங்க வருவாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க, எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க மாப்பிள்ள. நானே நிச்சயம் நடக்குமா இல்லையான்னு டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே,
வருணுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு யாராவது கேட்டீங்களா அவன்கிட்ட? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல வருணுக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அபசகனமா பேசிக்கிட்டு. நான் என்ன பண்ணேன்? எனக்கா விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்? வருணுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். விருப்பம் இல்லாமலே நிச்சயத்தை இது சொன்னதுமே அவன் அமைதியா இருந்தான். ஆமா, திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? என்னடா இது, எல்லாரும் நம்மள சுத்து போடுறாங்க. லவ் பண்ணவனை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறது? இல்லமாம்மா, நிச்சயம் பேச ஆரம்பிச்சதுல இருந்து வருண் முகத்துல சந்தோஷமே இல்ல. அதான் நான் அப்படி கேட்டேன். மாப்பிள்ள, என் பையன் என் கண்ணு முன்னாடிதான் வெண்ணிலாவை புடிச்சிருக்குன்னு சொன்னான். அவன் சம்மதத்தோட தான் இந்த நிச்சயமே நடக்குது. இல்லத்த, அவன் அன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல ஓகே சொன்னான்னு தெரியலல. ஏதோ ஒரு இதுல ஓகே சொல்லிருப்பான். மாப்பிள்ள, என் பையன் என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். போய் எல்லாரும் வேலையை பாருங்க. கொடு. வான்மதி, இவன் என்ன வெண்ணிலா எப்படி நந்து வரா? வெண்ணிலா, வாடா, வா அம்மாட்ட வா. போலாமா? வா, சீக்கிரம் போலாம். வாங்க போலாம். வா, உள்ள போ. வாங்க. மேல ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இல்ல நானா சொல்றேன்ல. பண்ண சித்தி, வேண்டாம். அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படியா? அக்கா வாங்க. வா. அடடே, வாங்க வாங்க வாங்க. ஆ, வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வாங்க அண்ணி, வாங்க அண்ணே. வாங்க சம்பந்தி, வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க சம்பந்தி. அம்மனோட புடவை யாருக்கு போகணும்னு இருக்கோ அவங்களுக்கே போகட்டும். மேம், இது நீங்க வெண்ணிலாக்கு கொடுக்க வச்சிருந்த புடவை அவங்க கிட்டே போய் சேர்ந்திருக்கு பாத்தீங்களா?